இருக்கிறீங்கல்ல, அப்புறம் எப்படி இந்த ரூல்லாம் ப்ரிவேலாவே இருக்கு? குட் கொஸ்டின். இந்த ஜென்ரல் பாடி மீட்டிங்லாம் வரும்போது அந்த ஒரு மணி நேரம் சொல்ற மீட்டிங் 2 மணி நேரம் போகும். அங்க பேசுறதுக்கு இதெல்லாம் ஒரு பெரிய டாபிக்காவே இருக்காது. எவ்ரிபாடி பில்டர் ஹேண்ட் ஓவர் பண்ண விஷயம் இருக்கு, எலக்ட்ரிக் லைன்ஸ் எங்க இருக்குன்னு தெரியல, ட்ரைனேஜ் இஷ்யூ இருக்கு. இத அட்ரஸ் பண்ணுவாங்களா இல்ல நான் தான் அந்த இடத்துல போய் இத ரைஸ் பண்ண முடியுமா? எங்க கொண்டு வந்து நிறுத்திக்கிற பாத்தியா? அசோசியேஷன் இவ்ளோ பிரச்சனை இருக்கும்போது செக்யூரிட்டியை கூப்பிட்டு ஒரே ஒரு நாள் மீன் வண்டி வந்ததை நோட் பண்ணி உள்ள விடாதன்னு சொல்றதுக்கு அசோசியேஷனுக்கு அதிகாரம் இருக்கு. சாம்பார் ஆப் எனக்கு. உங்களோட பொறுப்பு என்ன? இங்க இருக்கிற பிரச்சனையை சரி பண்றது, எல்லாத்தையும் ஸ்மூத்தா ரன் பண்றது இல்லையா? டெபினெட்லி. நீங்க நிர்வாகிகள், நீங்க இங்க இருக்கக்கூடிய நிர்வாக பிரச்சனைகளை சரி பண்ணணுமா? உங்களுக்கு இருக்கிற இந்த கல்ச்சுரல் டிஃபரன்சஸ் இருக்குல்ல, அதை டார்கெட் பண்றீங்களா? தம்பி, என்ன கோவப்படுத்தணும்ன்ற ஒரே நோக்கத்துல கேள்வி கேக்குறியா? என் நோக்கம் அது இல்லைங்க. அசோசியேஷன்ல எங்களோட மேடு அந்த காமன் ஏரியா க்ளீன் பண்றவங்களோட இஷ்யூஸும் இதுல தான் வரும். அது அசோசியேஷன் தான் பார்க்கணும். ஓ அப்படியா விஷயம்? ஒரு நிமிஷம். உங்களுடைய இன்கன்வீனியன்ஸ் உங்களுக்கு வரக்கூடாதுங்கிறதுக்காண்டி என்னுடைய ஒரு நீண்ட கால ப்ரிஃபரன்ஸ் அண்ட் சாய்ஸை நீங்க எப்படி குறுக்க வர முடியும்னு கேட்கிறேன். ஐயோ, எந்த ட்ரெண்ட்ல பேசினாலும் எந்த ரூட்ல போனாலும் விடவே மாட்டேங்கிறானே, நான் என்ன பண்ணுவேன்? சார், அதுக்கப்புறம் வர செயின் ஆஃப் இஷ்யூஸை பார்க்கணும்ல. that's none of my business, that's why you are there. இப்ப நீங்க எங்க வேணா பாருங்க, ஃபிஷ் வெண்டர் கட் பண்ண வேஸ்ட் அதெல்லாம் எடுத்துட்டு போயிடுவாங்க. உண்மை. எல்லாம் எடுத்து போனாலும் இதுக்கான வர கிரவுட், அந்த அனிமல்ஸும் நான் வெஜிடேரியனுக்கு வர அனிமல்ஸ் கிரவுடும் வெஜிடேரியனுக்கு வரதுக்கும் கம்மி. என்னென்ன சொல்றோம் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க பாருங்க. காக்காக்கு கூட அந்த சுதந்திரம் இருக்கு. அது நினைச்சத அது இன்னொரு ஏரியால வந்து சாப்பிட்டு போறது. நீங்களும் ஒரு சார் ஜெனரல் ஹியூமனிட்டியோட பேசணும் சார். எப்படி சார் நீங்க வாங்க ஒருனே வாங்க, ஏன் பயப்படுறீங்க? வாங்க, நான் அடிக்கல மாட்டேன். வாங்க. காக்கா வந்து நான்வெஜ் எடுத்துட்டு போய் ஒரு வெஜிடேரியன் வீட்ல போட்டா அதனால அதை கன்சிடர் பண்ணணும்ல. இப்ப கூட டக்குன்னு உங்களுக்கு என்ன வருதுன்னு கேட்டா உங்க இன்கன்வீனியன்ஸ் தான் வருது. அசோசியேஷன் வந்து சின்ன சின்ன இஷ்யூவை வந்து பார்க்கணும்ன்றது நீங்க பேசுறீங்க. அதை விட பெரிய இஷ்யூஸ் எல்லாம் இருக்கு. அப்ஜெக்ஷன் யுவர் ஆனர். ஏயா இன்னைக்கு நீ இப்படி உயிரை வாங்குற? நீ வாதாரப்ப என்னைக்காவது நான் குறுக்க போந்திருக்கனா? ஃபுட் வந்து ஃபுட் பிரெஃபரன்ஸ் வந்து பெரிய விஷயங்க. இப்போ எனக்கு இது ஒரு பெரிய பட்ஜெட் ஆயிடுச்சு. நான் ஆன்லைன்ல இல்லனா வாங்கவே முடியாதுங்க. என்னைய தேடுறாங்க? இதோ இங்க இருக்க பார்த்தா என்னைய குள்ள சும்மா பாக்குறா நீ? நடக்காதா? பெரும்பான்மையா வெஜிடேரியன் சாப்பிடுறாங்க, சிறுபான்மையா ஒரு ஆள்னா கூட. நான்வெஜ் சிறுபான்மை இல்ல, பெரும்பான்மை நான்வெஜ் தாங்க. அட போங்கடா. வெஜிடேரியன், நான் வெஜிடேரியன், ஃபிஷ், தக்காளி, இந்த பிரச்சனைக்குள்ள நீங்க வரீங்க. நிர்வாகம் தானே உங்களுடைய வேலை. தப்பு பண்ணிட்டீங்க சிவாஜி, உங்களை ஏதாவது பண்ணணும். எவ்வளவு பெரிய அவமானத்தை எனக்கு கொடுத்துட்டீங்க. அசோசியேஷன் அதோட வேலையை சரியா பார்த்தா இதெல்லாம் இந்த பிரச்சனை எல்லாம் உங்களுக்கு வராது. நீங்க பார்க்க வேண்டிய வேலையை பார்க்கலாம். இதனால கம்யூனிட்டி பிரச்சனை வரலாம் இல்லீங்களா? சந்தேகம் வரலாம் இல்லீங்களா? என்னது? எந்த அபார்ட்மெண்ட்ல இது மாதிரி கைகால பெரிய சண்டை வெட்டுக்குத்து லெவலுக்கு போயிருச்சு, வெஜ்ஜுக்கும் நான்வெஜ்ஜுக்கும்? உங்க அபார்ட்மெண்ட்ல நடந்திருக்கா? போதோ தெரியல. இருந்தாலும் கடலமுத்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட்பா. ஸ்ட்ரிக்ட்டா இல்லனா உங்க முன்னால எல்லாம் உத்தியோகம் பார்க்க முடியுமா? அனுமானம் எனக்கு வேண்டாம். ஏன்னா இது எப்படி இருக்குன்னா, இந்த பயமுறுத்தலே நீங்க ரெண்டு பேரும் பிரிச்சு வைக்கிற மாதிரி. ஒரு அபார்ட்மெண்டோட பியூட்டி என்னன்னா மிக்சட் கல்ச்சர் தான். என்னப்பா உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கியா? இப்பவாவது என்னை பத்தி உணர்றீங்க? பல கல்ச்சரை சேர்ந்தவங்க ஒருத்தர் அனுசரிச்சு ஒரு இடத்துல குழுமுறது தான். யார் அதிகாரத்தில் இருக்கிறாரோ அவர் குரல் தான் எடுபடும்னா என்ன லாஜிக்? சபாஸ் மாமா, சபாஸ். நான் என்ன சொல்ல வரேன், நான்வெஜ், காக்கா வந்துருச்சு, குருவி வந்துருச்சுலாம் உங்கள்ட்ட வந்தா இதுக்கெல்லாம் பேசிட்டு இருந்தீங்கன்னா நீங்க நிர்வாக பிரச்சனை எப்ப பேசுவீங்க? ஆமா, மறந்தே போச்சுடா. வாய பாரு. என்ன வள்ளல்ல கன்சென்சஸா நீங்க எல்லாம் வந்து சொல்லணும், இந்த முடிவை நாங்க எடுக்கணும்னா நீங்க சொல்றீங்கல்ல. ஆனா யாரோட கன்சென்சஸும் கேட்காம மீன் வண்டி உள்ள வரக்கூடாது ஒத்த வார்த்தையில எப்படி முடிவு எடுக்கிறீங்க? இவனை பத்தி ஒண்ணுமே யாருக்கு அடிபணிந்து நீங்கள் மீன் வண்டி உள்ள வரக்கூடாது முடிவு எடுத்தீங்க? சோலி முடிச்சு. இந்தந்த விஷயத்துக்கெல்லாம் எங்கள்கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இவர்கள் சைடில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் பிழைகளும் என்ன? அட சண்டாளா, நினைச்ச மாதிரியே சரிங்க திருப்பி விட்டானே, நான் என்ன பண்ணுவேன்? அதாவது 4th ஃப்ளோர் டாப் ஃப்ளோர்ல இருக்கார் ஒரு ரெசிடென்ட். அதுக்கு மேல டெரஸ் டோர் வந்து ஓப்பனா இருந்திருக்குது. சரியா செக்யூரிட்டி மூடல. நைட் 12 மணிக்கு கூப்பிடுறாரு. சீனை கீச்சு தூக்க மாட்டீங்கடா. டேய் போடா, தள்ளி போய் உட்கார போடா. அசிங்கப்படுத்துறதுக்குன்னு ஃபிளாட்ல இருந்து ஒரு 4 ஸ்டெப் தான் இருக்கு. அவர்களே செய்யக்கூடிய ஒரு சாதாரண விஷயத்தை கூட அதுக்கு தான் அசோசியேஷன் இருக்கே. அப்ப நாங்க ஒரு போனை போட்டு நைட் 12 மணிக்கு கிளம்பி, ஆமா நீ செய்வடா உன் முகர கட்டைய பார்த்தாலே தெரியுதுடா.
உன்னே மாதிரி ஐயோக்கப்பட விருதே தப்புடா ரோட்ல. தேங்க்லெஸ் ஜாப்னு நிறைய வாட்டி நான் ஃபீல் பண்ணுவேன் சார். கேன் யூ வில் யூ அதே மாதிரி பேசும்போது இட் இஸ் வெரி டிஸ்ஹார்ட்டனிங். ஒரு ரிக்வெஸ்டாவே கேட்கவே மாட்டாங்க. உன்னையெல்லாம் நம்பி களத்துல இறங்கின பாரு, எனக்கு இது வேணும் இன்னும் வேணும்டா. ஏன் ஹார்ஷா இருக்கீங்க? என்னப்பா மாத்தி மாத்தி வாங்கி வாங்கி பேசுவீங்க? ரசாயன கெமிக்கல் பொறுப்புக்கு கேட்குற கேள்வி அவங்க உடனே பர்சனலா எடுத்துக்கிறாங்க. கேள்வி கேட்க கூடாதுன்னு சொல்ல, நீங்க கேட்குற கேள்வியை தோரணையே தப்புன்றேன். ரெஸ்பெக்டே இல்லாம. இல்ல இதெல்லாம் உண்டு குரூப்ல. திஸ் இஸ் அப்செட். வாட் யூ கைஸ் ஆர் டூயிங்? இதெல்லாம் நீங்க கேக்குறீங்க இல்லாமலாம் கிடையாது. அவங்கள மரியாதை இல்லாம நடத்துறது யாரா இருந்தாலும் அது தப்பு தான். நீங்களே இப்ப என்ன சொல்றீங்க? நாங்கெல்லாம் பழம் தின்னு கொட்டை போட்டவங்க சார். என்ன எப்ப பார்த்தாலும் நம்மள இப்படியே பாக்குறாங்க. நமக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கும் போது வாங்க. அப்ப இந்த ரிலேஷன்ஷிப் வந்து ஹேட்டடாவே மாறிட்டே இருக்கும். அப்படி பச்சையா சொல்ல முடியாது, ஒரு யூகமா சொல்லலாம். என்னோட கார் வந்து ஓபன் கார் பார்க்கிங். மீந்து போன சப்பாத்தி எல்லாம் டெய்லி போட்டுட்டே இருப்பாங்க. கிரேவி எல்லாம் கார் மேல கொட்டிடுவாங்க. என்னென்ன நியாயம்? ஆனா இத நம்ம 2 பேரும் சும்மா விட கூடாதுன்னு 10 வாட்டி சொல்லியாச்சு. ஃபெசிலிட்டி மேனேஜர்ட்ட சொல்லியாச்சு. நார்மலான எல்லாமே தான். எதுக்குமே ரிப்ளை வரலன்ற போது இதே டோன்ல தான் நான் மெயில் போட்டேன். நான் என்னம்மா அது மாப்பிள்ள சொல்றதெல்லாம் பார்த்தா நியாயமா தெரியுது. நீ அவசரப்பட்டிய. நிறைய வாட்டி நடந்திருக்கு சார். நான் நிறைய வாட்டி போய் சொல்லிருக்கோம் செய்யாதீங்கன்னு சொல்றாங்க. திருப்பி திருப்பி செய்வாங்க. அவங்கள நான் என்ன வெளியவே அனுப்ப முடியும்? அப்பா உனக்கு வேற கல்ல சாமா வாங்கிட்டேன் என்னப்பா? சரிப்பா. ஆபத்து வந்தவன அப்படியே கஸ்டமரா மாறி கலண்டா. நீங்களே கோவத்தோட தான் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவீங்க. அப்ப உங்களுக்கு பதில் சொல்லணும்ல அவங்க. அப்ப இவங்கள்ட்ட போய் அவங்க சொல்றாங்க. இவங்க கிட்ட போய் சொன்னா இவங்க என்ன பண்ணுவாங்க? அவங்கள்ட்ட மைக்க கொடுத்து கேளுங்க. ஏய் எனக்கே விபத்து அடிக்கலாம் பார்த்தல நீ? கேளுங்க. நான் சப்பாத்தியே செய்யல. நீ சப்பாத்தியே செய்யுங்க. அது என்னமா அப்ப கொஞ்சம் கூட வெக்கப்படாம பேசிட்ட? ஒவ்வொருத்தருடைய தனிப்பட்ட முறையில் நீங்க ரெஸ்பான்சிபிளா இருக்கிறதுங்கிற ஒண்ணு இருக்குல்ல, அதை செய்யாமலேயே அதை சரி பண்ணவே முடியாத சிச்சுவேஷனுக்கு இவங்களே தள்ளுறீங்க. இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே. அடேங்கப்பா. இப்ப இதுக்கு அசோசியேஷன் என்ன நடவடிக்கை எடுக்கணும்? அவ்வளவுதான். சகல இந்த கேஸ்ல இதான் முக்கியமான பாயிண்ட். நோட்டி என்ன லொட்டிட்டு வெக்கேட் பண்ணணும். இது எப்படி பண்ண முடியும்? உங்களே அசோசியேஷன் செக்ரட்டரியா வச்சுக்கோங்க. நீங்க இந்த விஷயத்துக்கு என்ன சொல்யூஷன் கொடுப்பீங்க? யாரு? சைலன்ஸ் மேன், சைலன்ஸ். எல்லாருமா சேர்ந்து அவங்க வீட்டுல போய் அவங்களுக்கு ஸ்பேஸ் கொடுக்காம தொல்லை பண்ணிக்கிட்டே இருப்போம். இதுக்கு பேரு டார்ச்சர். அவங்களாவது சாஃப்டா தான் சொன்னாங்க எல்லாத்தையும். நீங்க சொல்றது எல்லாமே போலீஸ் கேஸ், ஜன்னல சீல் வைக்கிறது. போதும் போதும் போதும். லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு. 5 பேர் கதவை வந்து அடிச்சு மென்டல் டார்ச்சர் கொடுக்கிறது. இப்ப நீங்க எல்லாருன்னா உங்களுக்கு அது தெரியல, இதே பண்ண முடியல. ஏன்னா உங்கள்ட்ட தானே டீல் பண்றாங்க. எப்படி முடியும்? இதை நீங்க எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு ஒரு ஐடியாவாவது சொல்லுங்க. நான் நல்லா பண்றனோ இல்லையோ, ஆனா நீ நல்லா பண்ற. இமெயில் நோட்டிஃபிகேஷன் எல்லாருக்கும் ஃப்ரீக்வெண்டா இந்த பிளாக்ல மட்டும் இஷ்யூ வந்துனே இருக்கு. ப்ளீஸ் மெயின்டைன் மோர் ஹைஜீனிக். we are getting frequent repeat. நான் தான் சிரிச்சேன். சொல்லிட்டு சரிங்க. நான் சிரிக்க போறேன். யப்பா. அந்த மெயில் இப்ப அனிதாக்கும் போகும். அனிதா நீங்கள் என்ன செய்வீர்கள்? ஓபன் பண்ணவே மாட்டேன். ஓபனே பண்ண. நீ delete பண்ணனும்னு நினைச்சா என்னை பயங்கரமா சர்ப்ரைஸ் பண்றாங்க. அசோசியேஷனுக்கு ஆக்சுவலா இருக்க வேண்டிய பெரிய பவர்ஸ் இல்ல. சிறு நிர்வாகம், கல்ச்சுரல், இது ரெண்டுக்குள்ளே வந்துகிட்டே இருக்காங்க. உண்மை அதுதானா? நம்ம சொன்னா செக்யூரிட்டி தான் கேட்போம், போலீஸ் கேட்க போறது இல்ல. இதுக்கு நான் சொன்னது எவ்வளவு டீசெண்டா இருந்துச்சு. நாம என்னப்பா செய்யறது? நாம ஒன்னு நினைச்சா தெய்வம் ஒன்னு நினைக்குது. தெய்வம் நினைக்கிறது இருக்கட்டும்டா. நீ ஏன்டா நினைச்ச?